வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கன்னி ராசி ஆடி மாத ராசி பலன்கள் 2025. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான சிறப்பான பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். ஒரு ராசிக்கு குரு பகவான் தவறான இடங்களில் அமர்ந்துவிட்டால் பல வகையான போராட்டங்கள் வாழ்க்கையில் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். குரு பகவானுக்கு படுபாதகத்தை செய்யக்கூடிய இடம் என்று சொன்னால் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் போதும், ராசிக்கு 3 அமரும் போதும், 4 இருக்கும் போதும், 6, 8, 10, 12 இருக்கும் போதும் எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுக்காமல் இருக்க மாட்டார். அந்த வகையில் கன்னி ராசியான உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது பதவிக்கு ஆபத்து. பதவிக்கு ஆபத்து என்று ஒரு வரியாக சொல்லிவிட்டாலும் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். நாம் அன்றாடம் செய்கின்ற தொழிலில் பல வகையான இன்னல்களும் இக்கட்டும் தடைகளும் எதிர்ப்புகளும் நம்பிக்கையில்லாத தன்மையும் வருமானம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதினால் நமது முன்னோர்கள் 10ஆம் இடம் என்பது பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் பதவிக்கு ஆபத்து. ஆனால் இதற்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் மறைந்திருப்பது எந்த ராசிக்காரர்களுக்கும் அவ்வளவு எளிதில் அறிந்துவிட முடியாது. காரணம், குரு பகவான் மட்டும் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்துவிட்டால் சில தடைகள் இருக்கும். பல தடைகளும் தடங்கல்களும் வருத்தமும் ஏற்படுதுன்னா தசா சரியில்லை என்று தான் அர்த்தமே தவிர, யோக தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. யோக தசா, இந்த யோக தசாவாகப்பட்டது எந்த கிரகங்கள் பாதகஸ்தானத்தில் பயிற்சி காலங்களில் அமர்ந்தாலும் கெடு பலன்கள் ஓரளவுக்கு உங்களை வராமல் உங்களிடத்தில் காப்பாற்றிவிடும். இந்த ரகசியத்தை 12 ராசிக்காரர்களும் எப்பொழுது அறிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் தசா என்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நன்மைகளோ தீமைகளோ செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் ஆகவே இருக்கும். ஆனால் தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரகங்கள் தவறான இடத்தில் அமர்ந்து விட்டால் கெடு பலன்களை அள்ளி கொடுத்துவிடும். அப்படி இருக்கும்போது கன்னி ராசியான உங்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். இந்த சந்திராஷ்டம தினங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புதிதாக தொழில் செய்யக்கூடாது, வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது, வெளியூர் பிரயாணம் இருக்கக்கூடாது, கடன் கொடுப்பது அல்லது பெறுவது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் மெல்லமாக செல்ல வேண்டும். யாரிடமும் வாக்குவாதமோ அல்லது, நீங்கள் நல்லா பாருங்கள், சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. அது நண்பர்களாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், உற்றார் உறவினராக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், பல வகையிலும் உங்களுக்கு குழப்பங்களும் டென்ஷனும் வர்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க.
திடீர்னு கோபம் வரக்கூடிய காலகட்டமும் இதுதான். அதனால் இந்த காலகட்டத்தில் அமைதி, பொறுமை 2.25 நாள் பொறுமையாக இருந்தால் போதும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 14/8/2025 ஆடி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11:32 மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 16/8/2025 ஆடி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 1:55 ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம். கன்னி ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். 6லே ராகு பகவான் இருக்கிறார் என்றால் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பகை முற்றிலும் விலகும் என்பது ஜோதிட விதி. ராகு பகவான் மட்டும் 6ல் இருந்துட்டாக்கா அனைத்து வகையான எதிர்ப்புகளும் நோய், கடன், பகை, எதிர்ப்பு இந்த 4ஐயும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவான். ஆனால் சனி பகவான் சரியில்லை, குரு பகவான் சரியில்லை. வெறும் ராகு பகவானை மட்டும் வைத்து நன்மைதான் நடக்கப் போகிறது, இதுதான் நடக்கப் போகிறது என்று அடித்து சொல்ல முடியாது. காரணம், ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது என்பது நல்லது தான். இவருக்கு உதவியாக சனி பகவானும் அல்லது குரு பகவானாவது துணையாக நிற்கணும். அதற்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு. அப்படி குரு பகவான் மாற்றம் பெற்று இப்போ மிதுன ராசியில் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா, அவர் மாறி பயிற்சி பெற்று கடக ராசியில் அமரும் போது மிக சிறந்த பலன்களை பெறலாம். ஒரு 4 மாதம் பொறுமையாக இருக்கணும். அதுவரையில் நன்மைகள் நடக்கும். சில நேரங்களில் பெரிதளவாக இல்லாமல் ஒரு சிறிய சொற்ப நன்மைகளாக நடக்கும். சரி, சனி பகவான் கண்டக சனியாக இருக்கிறார். கண்டக சனி என்பது உடனுக்குடனாக கெடு பலன்களை தந்து விடாது. இந்த கண்டக சனி என்பது இதனுடைய அர்த்தத்தை நிறைய பதிவில் போட்டிருக்கோம். தவறான பாதை, தவறான முடிவு, தவறான சேர்க்கை, இது இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இருந்தால் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார். கிரகங்களுடைய சூட்சும ரகசியத்தை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னாக்கா கொடுத்து கெடுப்பது தான் கிரகங்கள். இதில் கேது பகவான் மட்டும் சில மாற்றங்களை செய்வது, அவர் கெடுத்து கொடுக்கிற கிரகமாக மாறுவார். அவர் கெடுத்து கொடுக்கறதுனா பணமா பொருளான்னு கேட்டிங்கன்னாக்கா கிடையாது. உங்களுக்கு கெட்டதுன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டா, கெட்ட வழி என்பதை புரிந்து கொண்டால், கெட்ட உறவுகளை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டால், நல்ல வழியில், நல்ல சிந்தனையில், நல்ல ஒரு அறிவாற்றலில் வாழலாம் என்பது தான் கேது பகவான் சாமி கிரகம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது மற்ற கிரகங்கள் கொடுத்து கெடுக்கும், கேது பகவான் மட்டும் கெடுத்து கொடுப்பார். இந்த நிலையில் இருக்கும்போது கண்டக சனியாக சனி பகவான் உடனே கெடுதலை செஞ்சிடுவாரா? சனி பகவானினுடைய சூட்சும ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ தான் முழுச தெரிஞ்சுக்கோ. 30 மாதம் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். மெல்ல மெல்ல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு போவார். அதற்கு பிறகு இரு கரங்களில் இறுக்கி எப்படி நம்ம குறவலையை பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கழுத்தை இறுக்கி பிடிச்சிடுவார். மிக கவனமாக இருக்கணும். அடுத்தது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். பெருசாக பாதகம் சொல்ல முடியாது. ஆட்சி பலம் பெற்று ரிஷபத்தில் அமரும்போது நன்மைகளே நடக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது பொருளாதாரத்தில் பின்னடைவை தரும். செய்கிற தொழிலை எதிர்ப்போம், வேலை சுமை அதிகரிப்பது, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை, வருமானம் எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கும். பொறுமை, நிதானம் மிக அவசியம்.
சூரியன் புதன் இருவரும் இணைந்து ராசிக்கு 11 இருப்பது இந்த மாதத்தில் எதிர்பாராத திடீர் தனலாபங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட வழியாக இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதைவிட உங்களுடைய சொந்த முயற்சியால் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை சூரிய பகவானும் புதன் பகவானும் கட்டாயம் கொடுப்பார்கள். செவ்வாய் கேது இணைந்து 12ஆம் ராசியில் இருப்பது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, கேது பகவானுக்கு 12ஆம் இடம் என்பது அவ்வளோ சிறப்பான பலனை தரமாட்டார். கூடவே செவ்வாய் பகவானும் இருக்கிறார். செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் பாதகாதிபதி. பாதகாதிபதி 12இல் இருப்பது நல்லதாக இருந்தாலும் கேதுவுடன் சேர்ந்து இருப்பது குழப்பங்களும் மனவேதனைகளும் தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இம்மாதத்தில் புதனும் சூரியனும் சுக்கிரனும் ராகு பகவானும் சிறப்பான பலன்களை தருவார்கள். மற்ற கிரக நிலை சரியில்லாமல் இருந்தாலும். ஆனால் சில பரிகாரங்கள் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீங்கள் முழுமையாக அகற்றி வெற்றி பெறலாம். குரு பகவான் சரியில்லை, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவாங்க. சனி பகவான் சரியில்லை. இப்போது சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை சுற்ற வேணாம். ஒரு கிரகத்தை நவகிரகத்தில் போய் சுற்றவும் முடியாது. 9 கிரகத்தையும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி கிரகத்தை 9 கிரகங்களையும் வலம் வந்து மனமுருகி வேண்டி வந்தாலே பிரச்சனைகள் விலகும், நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.